கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல் 1/5/2026. அருளால் ஆட்கொள்ளும் கள்ளழகர். தமிழகத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. அதில் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள வானளாவிய கோபுரங்களும் கோயில்களும் முக்கியமானது. தமிழகத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்துக்காட்டும் ஆலய விழாக்கள் முக்கியமானது. அதில் மிக பிரசித்தி பெற்ற விழாக்களில் ஒன்றுதான் சித்திரையில் அழகர் பெருவிழா. ஆண்டுதோறும் மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குதல் பல்லாயிரக்கணக்கானோரை ஈர்க்கிறது. இந்த சித்திரை திருவிழாவை பற்றி பல்வேறு தகவல்களை இந்த தொகுப்பில் காண்போம். மதுரையின் சிறப்பு. மதுரை என்றாலே தமிழ், தமிழ் என்றாலே மதுரை. தமிழ்நாடு என்று நினைத்தால் முதலில் நினைவுக்கு வருவது மதுரைதான். சங்கம் வளர்த்த மதுரை சுமார் 2500 ஆண்டுகள் பழமையானது. கடம்ப மரங்கள் நிறைந்த வனப்பகுதியாக இருந்ததால் கடம்பவனம் என்றும், மருத மரங்கள் அதிக அளவில் காணப்பட்டதால் மருதை என்றும், அனைவரும் கூடி இலக்கிய கலந்துரையாடல் செய்தமையால் கூடல் மாநகர் என்றும், நீர்நிலைகளுக்கு நடுவே அமைந்தமையால் ஆலவாய் என்றும், கோட்டையின் 4 வாயில்கள் சங்கமிப்பதால் நான்மாட கூடல் என்றும் அழைக்கப்படும் பெருமைகளை கொண்டது. வீதிகளில் தமிழ் மணம். மதுரைக்கு தான் எத்தனை பெயர்கள்! மல்லிகை மாநகர், கூடல் நகர், மதுரையம்பதி, கிழக்கின் ஏதென்ஸ், நான்மாட கூடல், மீனாட்சி பட்டணம், ஆலவாய், கடம்பவனம், அங்கன்மோதூர், தூங்கா நகரம், கோயில் நகரம், பூலோக கைலாயம், சித்திரை வீதி, மாசி வீதி, ஆவணி வீதி என தமிழ் மாதங்களின் பெயராலேயே திருப்பெயர்கள் அமைந்திருக்கும் சிறப்பு மதுரைக்கே உரியது. மாடக்குளம், ஆத்திக்குளம், கரிசல் குளம் என நீர்நிலைகளின் பெயராலேயே கிராமங்களுக்கு பெயரை வைத்து நீருக்கு மரியாதையை செய்யும் வழக்கமும் அதிகம். ஆற்றை பார்த்தாயா எம் அழகரை பார்த்தாயா. மதுரை என்றாலே விழாக்களின் நகரம் என்று சொல்வார்கள். வருடம் முழுக்க ஏதேனும் ஒரு விழா நடந்து கொண்டே இருக்கும். அப்படி நடக்கின்ற விழாக்களில் மிக முக்கியமான விழா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விழா. அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா. அழகர் ஆற்றில் இறங்குவதை காண்பதற்கு உலகமெங்கும் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். ஆற்றை பார்த்தாயா எம் அழகரை பார்த்தாயா என்கின்ற கூற்று இந்த விழாவின் சிறப்பினை எடுத்துரைக்கும். வைகை நதியின் சிறப்பு. சித்திரை விழாவில் 3 சிறப்புகள் உண்டு. 1 மதுரை, 2வது அழகர் மலை, 3வது வைகை நதி. வைகை நதிக்கு ஏன் அந்த பெயர் வந்தது? மீனாட்சி அம்மனின் திருமணத்திற்கு வந்த குண்டோதரன் என்ற அசுரன் தாகத்தால் சிவனை வேண்டினான். அப்போது சிவபெருமான் வை கை என்று குண்டோதரனுக்கு உத்தரவிட வைகை பிறந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு பெயர். சுவாரஸ்யமான இன்னொரு செய்தி, திருமாலின் இருப்பிடமான வைகுண்டத்தின் வையையும் சிவபெருமானின் இருப்பிடமான கைலாயத்தின் கையையும் இணைந்து சங்கர நாராயணர்களின் இருப்பிடமான தீர்த்தமாக வைகை அமைந்திருக்கிறது. வைகுதல், தங்குதல், நிலைப்படுத்தல் என்ற ஒரு பொருளும் உண்டு. அழகர் மலை. மதுரையின் சிறப்பையும் வைகையின் சிறப்பையும் பார்த்த நாம் மதுரைக்கு வந்து சித்திரை முழு நிலா நாளில் ஆற்றில் இறங்கும் அழகரின் சிறப்பையும் அவர் நின்று அருள் புரியும் அழகர் மலையின் சிறப்பையும் அறிய வேண்டும். அழகர் கோயில் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்று. இதற்கு வைணவத்தில் திருமாலிருஞ்சோலை என்கின்ற திருநாமம் உண்டு. சோலைமலை, திருமாலிருஞ்சோலை, மாலிருங்குன்றம், குலமலை, குளர்மலை, தென் திருப்பதி, உத்தியான சைலம், இருக்குன்றம், வனகிரி, விருஷவாத்ரி அல்லது இடபகிரி முதலிய பல பெயர்கள் உண்டு. இது கிழக்கு மேற்காக 18 கிலோமீட்டர் நீளமும் 320 மீட்டர் உயரமும் உடையது. அதிலிருந்து பல சிறிய மலைகள் நாலா பக்கமும் பிரிந்து போகின்றன. 2000 ஆண்டுக்கும் மேற்பட்ட பழமை. மேலும் சிலப்பதிகார ஆசிரியர் விண்ணோர் ஏத்தும் வியத்தகு மரபில் புண்ணிய சரவணம் பவகாரணியோடு இட்ட சித்தி என்னும் பெயர் போகிவிட்டு நீங்கா விளங்கிய பொய்கை முட்டா சிறப்பின் 3 ஆங்கு என்று 3 பொய்கைகள் இருப்பதாகவும் கூறுகிறார். நாம் அறிந்தது நூபுரகங்கை என அழைக்கப்படும் ஒரே ஒரு பொய்கை. இதன் மூலம் சிலப்பதிகாரத்திற்கு முன்பே அழகர் கோயில் அமைக்கப்பட்டது என தெரிய வருகிறது. ஆழ்வார்களின் காலத்திற்கு பிறகும் கோட்டைகள் கட்டப்பட்டதாக கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன. நூபுரகங்கை நீரூற்று. அழகர் மலை அடிவாரத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் உயரத்தில் பழமுதிர்சோலை முருகன் கோயில் உள்ளது. பழமுதிர்சோலை முருகன் கோயிலிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த ராக்காயி அம்மன் நூபுரகங்கை நீரூற்று உள்ளது. எம்பெருமாள் திரு விக்ரம அவதாரம் எடுத்தான். அவருடைய ஒரு பாதம் உலகத்தை அளந்து கொண்டே அப்பாலுள்ள உலகங்களுக்கு சென்றது. இந்திரலோகம் கடந்து சத்தியலோகம் சென்ற பொழுது இறைவனுடைய திருவடிகளுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் என்று நினைத்த நான்முகன் தன்னுடைய கமண்டல நீரால் எம்பெருமானின் திருவடிகளை அபிஷேகம் செய்தான். அந்த கமண்டல நீரானது எம்பெருமானின் திருவடியில் அணிந்திருந்த பொற்சிலம்பு மீது பட்டு சிதறி பெருகி ஜீவநதியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாவங்கள் நீக்கும் பவனாசினி.
எல்லா நீர்நிலைகளுக்கும் ஒரு உற்பத்தி இடம் உண்டு. ஆனால் சிலம்பாறு எங்கே உற்பத்தி ஆகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. திருமாலிருஞ்சோலையில் ஆயிரக்கணக்கான தீர்த்தங்கள் இருந்தாலும் அழகர் நீராட்டம் காண நூபுரகங்கை தீர்த்தம்தான் வேண்டும். கற்கண்டு போன்ற சுவையுடன் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தம் தவிர வேறு தீர்த்தத்தால் அழகருக்கு திருமஞ்சனம் செய்தால் அவருடைய மேனி கருத்து விடுகிறது. சகல நோய்களையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான மூலிகை தீர்த்தம் இது. பகவானுடைய திருவடியிலிருந்து தோன்றி நம்முடைய உடல் அழுக்கை மட்டுமின்றி மன அழுக்கையும் அகற்றுவதால் புண்ணிய சுருதி என்றும் பாவநாசினி என்றும் சொல்வார்கள். ஐப்பசி துவாதசி இங்கு நீராடி அழகரை தரிசிப்பது பெரும் புண்ணியம். பாதகங்கள் தீர்த்து பரமனடி காட்டும். ஆலயத்தில் எங்கும் அழகு கலைநயம். இங்கு பெருமான் மட்டும் அழகரல்ல, மலை அழகு, மண்டபங்கள் அழகு, சிலை அழகு, சோலைகள் அழகு. கண்ணதாசன் ஒரு பாடலில் இந்த அழகை மலை அழகா அழகர் சிலை அழகா என்று வர்ணிப்பார். மூலவரின் கருவறை மீது எழுதப்பட்டுள்ள சோமசந்த விமானம் வட்ட வடிவமானது. ஆரியன் மண்டபத்தை இசைத்தூண்கள் உள்ளன. கல்யாண சுந்தரவல்லி தாயாரின் சன்னதியும் கலைநயத்துடன் உள்ளது. ராயகோபுரம் திருமலை மன்னரால் ஆரம்பிக்கப்பட்டு முற்றுப்பெறா நிலையில் உள்ளது. சிதைந்த நிலையில் உள்ள இக்கோபுரத்தின் சிற்ப வேலைப்பாடுகள் சிற்பிகளின் உன்னத ஒளி வேலைப்பாட்டினை வெளிப்படுத்துகிறது. கள்ளழகர் என்ற திருநாமம் ஏன்? இந்த அழகு எவரையும் வசப்படுத்தும், எல்லோர் உள்ளத்தையும் அவர் அறியாமலேயே எடுத்துக்கொள்ளும் என்பதால் கள்ளழகர் என்று பெயர். கோல மாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லது ஓரளில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே என்றும் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே என்றும் திருப்பாணாழ்வார் பாடுகிறார். இந்த அழகை காணதானே சித்திரை விழாவில் 20 லட்சம் பேர் மதுரையில் கூடுகிறார்கள். அவ்வளவு பேரும் கூடுவதால் மதுரைக்கு கூடல் என்று பெயர். இன்னொரு காரணம், கள்ளழகர் கொண்டையில் குத்தீட்டி, கையில் வலைத்தடி, இடுப்பில் ஜமதாடு என விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரையை நோக்கி புறப்படுகிறார் கள்ளழகர். அழகர் கள்ளழகர் வேடத்தில் வருவதால் அழகர் என்ற பெயர் கள்ளழகர் என மாறியது. திருமலை மன்னர் செய்த ஏற்பாடு. 16ஆம் நூற்றாண்டு வரை அழகரின் சித்திரை உற்சவம் சித்திரை மாதத்திலும் மீனாட்சி அம்மனின் உற்சவம் மாசி மாதத்திலும் நடைபெற்றது. மீனாட்சி அம்மன் உற்சவத்தின் மிக முக்கியமான நிகழ்வு திருத்தேர் மாசி மாதத்தில் நடைபெற்றது. இந்த திருத்தேர் ஓடும் வீதிகளுக்கு மாசி வீதி என்றே பெயர். திருமலை மன்னர் காலத்திற்கு முன் கள்ளழகர் அழகர் கோவிலிலிருந்து புறப்பட்டு அலங்காநல்லூர், தேனூர் ஆகிய ஊர்கள் வழியாக சோழவந்தான் வந்து அங்குள்ள வைகையாற்றில் இறங்கி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கும் விழா சித்திரை மாதத்தில் முழு நிலவென்று நடைபெற்றது. மன்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் வெவ்வேறு மாதங்களில் நடைபெறும் இந்த விழா ஒரே மாதத்தில் நடைபெற்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கள்ளழகரை மதுரை வைகையாற்றில் எழுந்தருள செய்து மதுரை சித்திரை திருவிழாவாக நடத்தினார். வைணவ தலபுராணம் கூறும் கதை. சைவத்தில் தங்கை மீனாட்சி திருமணம் காண மதுரை வரும் அழகர் திருமணம் முடிந்ததால் வைகை ஆற்றுக்கு வந்து திரும்புவதாக சொல்கிறார்கள். ஆனால் வைணவ தலபுராணம் கூறும் கதை வேறு. சுதப முனிவர் திருமாலிருஞ்சோலையில் உள்ள நூபுரகங்கை என்னும் சிலம்பாற்றில் நீராடும் போது துர்வாச முனிவரை கவனியாது இருக்க கண்டு கோபமுற்ற துர்வாசர் சுதப முனிவரை மண்டூகமாக தவளையாக மாறும்படி சாபமிட்டார். சுதப முனிவர் வைகையாற்றில் மண்டூக வடிவில் தவம் ஏற்றி திருமாலால் சாபம் நீங்க பெற்றார். முனிவர் கண்டு வணங்கிய அவ்வுருவே சுந்தரபாகு என்ற வடமொழியிலும் அழகர் மாலிருஞ்சோலை நம்பி என்று தமிழிலும் வழங்கப்படுகிறது. பக்தர்களின் ஆரவாரம். 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள்கிறார். லட்சக்கணக்கான பக்தர்கள் அழகர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள். தல்லாக்குளம் பெருமாள் கோயிலிலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் வைகையை நோக்கி புறப்படும் முன்பு ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து வந்திருக்கும் ஆண்டாளின் மாலையை சூடிக்கொள்வார். ஸ்ரீ அழகர் ஆற்றுக்கு செல்லும் பொழுது முதலில் வெட்டிவேர் சப்பரத்திலும் பிறகு மைசூர் மண்டபத்திலிருந்து 1000 பொன் சப்பரத்திலும் எழுந்தருளும் காட்சியை காண கண்கோடி வேண்டும். தல்லாக்குளத்தை விட்டு தங்க குதிரை கள்ளழகர் கிளம்பியதுமே வைகை ஆற்றில் காத்திருக்கும் பக்தர்களின் ஆரவாரம் ஆரம்பமாகிவிடும். வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும்போது கோவிந்தா கோவிந்தா என்ற சரணகோஷமும் வேட்டு சத்தமும் விண்ணை புழக்கும். மதுரைக்கு வரும் அழகரை பக்தர்கள் சர்க்கரை கிண்ணத்தில் தீபம் ஏற்றி எதிர்கொண்டு அழைப்பார்கள். அழகர் என்ன பட்டு உடுத்தப் போகிறார், அழகர் ஆற்றில் இறங்கும்போது என்ன வண்ணத்தில் பட்டு உடுத்துவார் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் உண்டு. முதல் நாள் அர்ச்சகர் கனவில் இன்ன வண்ணப்பட்டு என்று சொல்லி அர்ச்சகர் அந்த வண்ணம் சாற்றுவார் என்று சொல்கிறார்கள். இன்னொரு விதமாகவும் அழகரின் பட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும். இந்த பெட்டிக்குள் சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும். கோயிலின் தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார்.
அவர் கையில் எந்த வண்ணப்புடவை வருகிறதோ அது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் தினம் அணிவிக்கப்படும். அழகர் எந்த வண்ணப்புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும். சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சலும் இருக்காது, நாட்டில் அமைதியும் இருக்காது. வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும். மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் நடக்கும். இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டு உடுத்தி வரப்போகிறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். மதுரை ஆற்றில் கள்ளழகர் விழா காண்பது போலவே மானாமதுரையில் சுந்தரவரதரும் பரமக்குடியில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளும் ஆற்றில் இறங்குவார்கள். இந்த வருடம் அழகர் என்ன வண்ணப்பட்டு உடுத்தி வருகிறார் என்று பார்ப்போம்.